வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஈசிஆரில் முட்டுக்காடில் இருக்கிற க்ரொக்கடைல் பேங்க்கில் இருக்கிற க்ரொக்கடைல்ஸ்கெல்லாம் வந்து எப்படி ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி தான், ஸ்டாஃபு தான். இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறவங்க தான். இவங்க தான் க்ரொக்கடைல் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க மட்டும்தான், இவங்களுக்கு மட்டும்தான் அது அலோடு இருக்குது. இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. சிக்கன் தான் அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு க்ரொக்கடைலுக்கும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நிறையா சிக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு க்ரொக்கடைலுக்கு வந்து ஒரு கோழியை வந்து அப்படியே ஃபுல்லாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கொடுக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. 2 டைமாக கொடுக்குறாங்க. பார்த்தா ஹாஃப் கோழி மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு அவங்க ஃபீட் பண்ணுற டைம் வந்த உடனே அது வாயை திறந்தே படுத்து கிடக்குது. அவங்க வந்த உடனே அது தூக்கி போடுறாங்க. அதை அப்படியே கேட்ச் பண்ணுது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது அவ்வளோ இதாக இருந்தது. இப்போவும் அவங்க தான் போட்டுட்ருக்காங்க. அது வந்து அதை சாப்பிட்றக்கு அதெல்லாம் ரெடியாக நின்றுட்டுருக்கு. அவங்க போடுறதை எதிர்பார்த்து அவங்க எந்த சைடுலேருந்து போடுவாங்களோ அந்த சைடு போய் நிற்கிது. ஒரு 3-4 இருக்குது. அவங்க அது கரெக்டாக அதோடய வாய்க்கிட்ட தான் அவங்களும் போடுறாங்க. ஏன்னா அந்த வாயை தாண்டி விழுந்துருச்சுன்னா அது போய் அது எடுக்க அது நகர்ந்து பொறுமையாக போய் எடுக்கணும். அதுக்காக அது கரெக்டாக அதோடய வாய்க்கிட்ட தான் வீசுகிறாங்க. அது அப்படியே கேட்ச் பண்ணிக்குது. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீட் பண்ணுறது. இந்த ஃபீட் பண்ணுற டைமை வந்து நம்ம எப்போ பண்ணால் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு 3 o'clock 3:50, அதாவது ஒரு 4க்குள்ளே போனோம்னா நம்ம வந்து இந்த ஃபீட் பண்ணுற வீடியோவை ஃபீட் பண்ணுறதை வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து டெய்லியுமே அங்கே வந்து ஃபீட் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு 2-3 டைம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த ஒரு 4க்குள்ளே ஒரு 3லேருந்து ஒரு 4க்குள்ளே வந்து எப்போதுமே ஃபீட் பண்ணுவாங்க. சிக்கன் தான் நம்ம கொடுப்பாங்க. சிக்கன் தான் நிறையா கொடுப்பாங்க. அது நிறையா டைம் பார்த்துருக்கோம். அது நல்லாயிருக்கும். அது சண்டை போட்டு ஒன்று மேலே ஒன்று விழுந்து அடி வாங்கி அது பயங்கரமாக இது பண்ணும். அதை சாப்பிட்றதுக்குள்ளே அது பயங்கரமாக சண்டை போட்டுக்கும் கேட்ச் பண்ணுறதுலலாம். நிறையா க்ரொக்கடைல் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய க்ரொக்கடைலுடைய இது. ஃபுல்லாகவே இங்கே வந்து எல்லா வெரைட்டியாக, அது வேர்ல்டில் இருக்கிற எல்லா வெரைட்டியான க்ரொக்கடைலும் இங்கே இருக்கும். இது வந்து பெரிய இடம். இந்த கிட்டத்தட்ட இந்த இதில் வந்துட்டு நிறைய க்ரொக்கடைல் இருக்கும். அது பாருங்கள், அது ஒன்று இப்போ தான் அப்படியே எழுந்து நடந்து வருது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அப்படியே நடந்து வரும்போது. அதுவும் போக நம்ம க்ரொக்கடைல் பேங்க்கில் வந்து நம்ம டவுன்லேயே இருக்கும். அதோட இடமும் நம்மளும் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருப்போம். பட் ரொம்ப நம்ம கிட்டத்துலேயே பார்க்கலாம். கையை உள்ள வச்சோம்னா கடிச்சிரும். ஆனால் நம்ம அந்த எட்ஜ் வரைக்கும் இருப்போம். அது பார்த்தா நம்ம கூடயே ரொம்ப பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்கிற மாதிரியே நமக்கு அது ஒரு ஃபீல் ஆகும் அதை பார்க்கும்போது.
இது ஒரு crocodile, இது ஒரு பெருசு. இது அது வாயை திறந்தே படுத்துட்டு இருக்கு. யாராவது கை வைப்பாங்களா, நம்ம கடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரியே படுத்து கிடக்குது. இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண போகிறாங்க. அது எல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எழுந்து அப்படியே பொறுமையாக போகுது. அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் அதுங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவங்க வந்து அந்த ஸ்டாப்ஸ் அவங்க வந்து போடும்போது அது எழுந்து போயிடும். அது எல்லாம் போய் ஒரே இடத்துல நிற்கும். அவங்க வந்து சிக்கன் தூக்கி தூக்கி போடுவாங்க. இது வந்து அவங்க ஃபீட் பண்ணுற டைம் ஆகிடுச்சுன்னொன்னே எல்லாம் தண்ணிக்குள்ளே கிடந்து அப்படியே போகுது. அவங்க சிக்கன் அப்படியே தூக்கி தூக்கி வீசுவாங்க. அதோட வாய்க்கிட்ட அது அப்படியே லவக்குன்னு கேட்ச் பண்ணிவிடும். இது இந்த வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும். அது ஒவ்வொன்றா எழுந்து போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ இருப்பாங்க. அது தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த சிக்கன் எல்லாமே வந்துட்டு அது ஒவ்வொன்றா தூக்கி போடுவாங்க. அவங்களுக்கு அது தெரியும், அது எந்த முதல்ல சாப்பிட்டுச்சு, எந்த முதல்ல சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரி அது பக்கத்தில் தூக்கி போடுவாங்க. கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்லன்னா அன்றைக்கி அது பட்னி தான். அது கரெக்டாக கேட்ச் பண்ணி சாப்பிட்லன்னா மோஸ்ட்லி ஒரு 90% அவங்க கரெக்டாக போட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு கரெக்டாக தெரியல அவங்க எந்த மாதிரிக்கு ஃபீட் பண்ணுறாங்க, அது எது சாப்பிடுது என்னங்கிறதெல்லாம். நம்ம சும்மா ஒரு 5 மினிட்ஸ் நின்று வேடிக்கை பார்க்குறோம். தண்ணிக்குள்ளே இருந்த எல்லா முதலையும் அப்படியே வெளியே வந்துடும். வந்து அவங்க ஸ்டாப்ஸ் கிட்ட போயிடும். அவங்க ஃபீட் பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக போய் நிற்கும். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ முதல்ல தண்ணிக்குள்ளே இருக்கிறது எல்லா முதலையும் வெளியே வந்துடும். பார்க்குறதுக்கு அது ரொம்ப இதாக இருக்கும். இல்லைன்னா பாதி முதல்ல தான் வெளியே இருக்கும், பாதி வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும். நமக்கு தெரியாது. அந்த தண்ணி வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும், ரொம்ப அழுக்காக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். அதனால் உள்ள முதல்ல இருக்காங்கிறது கூட நமக்கு தெரியாது. அதோட ஆக்சிஜன் பபிள்ஸ் கூட மேலே வராது, அவ்வளோ கிளியராக இருக்கும். பட் அந்த முதல்லலாம் உள்ளே இருக்கான்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம இப்படி பார்த்தோம்னா, அந்த ஃபீட் பண்ணுற டைம் பார்த்தோன்னா உள்ளே இருக்கிற எல்லா முதலையும் ஒன்றா எழுந்து வெளியே வரும். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ முதல்ல அந்த தண்ணிக்குள்ளே இருந்ததாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், அது கிளியராக தெரியும். அது ஒவ்வொன்றா தூக்கி அது மெதுவாக வெளியே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.